பக்த ஷீரடி சாய்பாபா மற்றும் ஆத்மஸ்வரூபரான கங்கா ராமேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினத்தில் அங்கே கூடியிருந்த எல்லோருக்கும் ஆடி அமாவாசையில் எதுக்காக நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம், அவங்கள எப்படி நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி இந்த விழாவை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறத ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு விளக்க உரை மூலமாக எங்களுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம கைகளால் அந்த கங்கா ராமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கான ஒரு நல் வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. அது மூலமாக நம்ம முன்னோர்களையும் குலதெய்வத்தின் ஆசியையும் பெற்று செல்வதற்கான நுட்பத்தையும் அன்றைக்கி ஐயா நமக்கு கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப 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 சிறப்பாக நடைபெற்றது. எல்லோரும் மன நிறைவோடு சென்றோம். அபிஷேகம் பண்ணி அங்கே உள்ள இறைவனை தரிசித்த நொடி முதலே ஒரு உள் அமைதியும் ஆத்ம திருப்தியும் பெற்ற மன நிறைவை முழுமையாக உணர முடிஞ்சது. அதைத் தொடர்ந்து ஆரத்தி, கங்கா ராமேஸ்வரருக்கான சிறப்பு ஆரத்தியும் பாபாவிற்கான மதிய வேளை ஆரத்தியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக காட்டப்பட்டது. முழு திருப்தியோட பயணித்த ஒவ்வொருவருமே திரும்பி வர்றதை எங்களால் உணர முடிஞ்சது. பக்த ஷீரடி ஒவ்வொரு நபரும் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலமாகும். வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதியும் நம்ம பக்த ஷீரடி சாய்பாபா திருக்கோவில் அருகில் அமைஞ்சிருக்கிற திருமன்பதியில் 30 ஆண்டு கால தர்ம பணியை நினைவு கூறி நன்றி சொல்கிற விதத்தில் அங்கே வர்ற மக்கள் எல்லாருமே பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் நம்ம வைக்கிற உணவானது பொது அன்னதானமாக அங்கே வர்ற மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இந்த சிறப்பு தினத்தில் நம்ம எல்லாருமே அங்கே ஒன்று கூடி பயணிப்போம். நன்றி.